பாரத் குடும்பத்தின் அடுத்த வாரிசு. அனைவரும் கையதட்டி திரு அரவிந்த்குமார் ஆர்டி அவர்களை உற்சாகமாக வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். மாலை வணக்கங்கள். இன்று இந்த டீலர்ஸ் சினர்ஜி 2026 மீட்டுக்கு வந்திருக்க இத்தனை அனுபவம், நம்பிக்கையும் நிறைந்த முகங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்ந்து பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப பெருமையும் கூட. இன்ஃபேக்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு மீட்டிங்காக மட்டும் நான் பார்க்கல, நம்ம நீண்ட நாள் பயணத்தோட ஒரு முக்கியமான தருணமாக நான் பார்க்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் ஃபேமிலி, ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் இண்டஸ்ட்ரி அண்ட் அவர் ஸ்டாஃப்ஸ், உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டு ஆல் த டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், our business partners, vendors and our well-wishers, thank you all. And especially welcoming our chief guest Mr. Ramkumar sir, thank you for your valuable presence. And Mr. Siddharth, Allied Motors, thank you so much for being here. Your presence truly adds value to this meeting. 46 years it's been, we are stepping on to the 50th year. இது சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தாத்தா ரத்தினசாமி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, ஒரு சின்ன தொழிலை ஆரம்பித்தார். 6 வருஷம் கழித்து அவரோட முதல் சன் மிஸ்டர் பன்னீர்செல்வம், அதாவது என்னோடய அப்பா வந்து தொழிலை வந்து எடுத்துக்கிறாரு. அவர் ஸ்கூலுக்கு பெருசாக போகல, அவருக்கு ஸ்கூலு, யூனிவர்சிட்டி எல்லாமே பாரத் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி தான். அங்கேயே இருந்தார், அங்கேயே வளர்ந்தார், கம்பெனியை வளர்த்தார், கம்பெனியை வந்து எல்லா பக்கமும் கொண்டு போனார். அவருக்குன்னு சில டிசைபிள்ஸ் இருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி சௌபாக்கிய ஆதிகேஷன் அவர்கள், லக்ஷ்மி கிரைண்டர் செட்டியார் அவர்கள், அப்புறம் வசந்த்குமார் அவர்கள், இவர் எல்லாமே இவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் எப்பவுமே சொல்லுவார், என்ன ஒரு காரியம் எடுத்தாலும் அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணணும். அண்ட் வந்து நீ எதை நினைக்கிறியோ அதை எப்பவுமே பெருசாக தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது என்னமோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே என் மைண்டில் அது எக்கோ ஆகிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒரு திருக்குறள் கூட நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். அந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஸோ நம்ம என்ற காரியம் எல்லாத்தையுமே நம்ம பெருசாக நினச்சி பண்ணும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு கைகூடி வரும். அது வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய லெசன். கம்மிங் பேக், இந்த 46 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்துங்கிறது ஒரு நம்பர் மட்டும் கிடையாது. இது வந்து நம்பிக்கை, தரம், ஒழுங்கு மற்றும் உங்கள் எல்லாத்தோட உறவுகளால் அமைக்கப்பட்ட ஒரு லெகசி. இந்த லெகசியை பில்ட் பண்ணவர் கண்டிப்பாக மிஸ்டர் பன்னீர்செல்வம் அவர்கள். அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், அவருக்காக ஒரு கிளாப்ஸ் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 46 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நிறைய மாறிடுச்சு, காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. ஆனால் எங்கள் சைட்லேருந்து 2 விஷயம் மட்டும் மாறவே கிடையாதுங்க. ஒன்று வந்து குவாலிட்டி, இன்னொன்று வந்து உங்களை மாதிரி பார்ட்னர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை. இது 2மே மாறவே இல்லை. அப்புறம் இந்த பயணத்தில் உங்களை வந்து வெறும் டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு சொன்னால் அது வந்து கரெக்டாகவே இருக்காதுங்க. யூ ஷுட் பி கால்ட் அஸ் growth பார்ட்னர்ஸ். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஸ்டேட்டில் பல கிராமங்களில், பல வீடுகளில் எங்கள் ப்ராடக்டை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. நல்ல டைம்லேயும் சரி, மோசமான டைம்லேயும் சரி, எப்போவுமே கை கொடுத்துருக்கீங்க. அதுக்காக மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆர்கிடெக்ட், கட்டிட வடிவமைப்பாளர். ஆஸ் அன் ஆர்கிடெக்ட், ஒரு பில்டிங்க்கு வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து அடித்தளம் தான், ஃபவுண்டேஷன். அதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா காங்க்ரீட்டு, ஸ்டீலு குவாலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா காங்க்ரீட், ஸ்டீல் மாதிரி ட்ரஸ்ட், டிசிப்ளின் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், இந்த விஷயங்கள் இருக்கணும். இந்த வேல்யூஸ் எல்லாம் வச்சு தான் கண்டிப்பாக இந்த 46 வருஷங்களாக எங்கள் அப்பா வந்து இந்த பிஸ்னஸை வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிருக்கார். அண்ட் இதை தான் வந்து எங்களை வந்து முன்னோடி இன்னும் கொண்டு போகும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ பிஸ்னஸ்ன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, க்ரோத்துங்கிறது இந்த காலத்தில் வந்து வெறும் எக்ஸ்பேன்ஷன் மட்டும் கிடையாதுங்க. பிஸ்னஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா சஸ்டெயினபிளாக இருக்கணும், இனோவேட்டிவாக இருக்கணும், கொலாபரேட்டிவாக இருக்கணும். ஸோ இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கிரைண்டர் வந்து 2010 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து ஒரு பெரிய பீக் அச்சீவ் பண்ணோம். இன்ஃபேக்ட் அப்பா சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக சொல்லியிருந்தார், ஒரு வருஷத்தில் வந்து 1 லட்சம் கிரைண்டர், இன்ஃபேக்ட் 1 மந்த் 10,000 கிரைண்டர் போகும். நல்லா சின்ன பையனாக இருக்கும்போது கீழே போய் பார்த்தா எப்போ பார்த்தா லாரி நின்றுட்டு இருக்கும், கிரைண்டர் ஏறிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், விடி ஏற்றிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொற்காலம் இருந்து 2010. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ கிரைண்டர்னால ஒரு சின்ன டிக்ளைன் வரதான் செஞ்சுது. ஸோ ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு, டே நீ ஒரு ஆர்கிடெக்ட், டிசைனர் தானே, நம்ம தொழிலுக்கு உன்னால் ஏதாவது க்ரியேட்டிவ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ அப்போ நான் சொன்னேன், சரி வாங்க பண்ணலாம் அப்படின்னு.
அப்போ வந்து எங்களோட அந்த கிரைண்டருக்கு மோல்டு பண்ணுற டிசைனரு எங்கள் அப்பா நாங்கள்லாம் உட்காந்து ஒரு ஐடியா பண்ணி, சரி டேபிள் டாப்பெல்லாம் ரொம்ப வருஷமாக ஒரே மாதிரி இருக்குது, நம்ம ஏன் அதுக்கு ஒரு புது வடிவமைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மீட்டிங் வச்சோம். அப்படி உருவான போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் டாப் மாடல் வந்து நாங்கள் உருவாக்குறோம். ஒன்று வந்து அதுக்கு பேரும் வச்சோம், அது வந்து மார்வல், மேஸ்ட்ரோ, மேக்ரோ 2 லிட்டர் 3 லிட்டர் வேரியண்ட்டில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட் வந்து அங்கே வந்து லைனப்லேயும் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பார்க்க மட்டும் கூடாது, அதை திரும்ப நீங்கள் இத்தனை வருஷம் சப்போர்ட் பண்ண மாதிரி பல இடங்களில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சினர்ஜி மீட், இந்த சினர்ஜிங்கிற வார்த்தை அப்படிங்கிற அர்த்தம் யாராவது சொல்கிறீங்களா? ஒன்றிணைந்து செயல்படுவது, அதுதான். ஸோ வந்து அதுக்காக தான் இந்த மீட்டிங் நாங்கள் சினர்ஜின்னு பேர் வச்சுருக்கோம். அதனால் இந்த மீட்டிங் வந்து நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இது வந்து சும்மா ஒரு ஒன் வே டாக் ஷோவாக இருக்கக்கூடாது. நாங்கள் பேசுகிறது நீங்கள் கேட்குறதா இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் நம்ம கேதரிங் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் எல்லோரும் வந்து உங்களோட இத்தனை வருஷம் அனுபவம் எல்லாருமே இந்த இடத்துல ஒரு பெரிய அனுபவசாலியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட அனுபவம் எல்லாத்தையுமே இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும். நம்ம மார்க்கெட் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது, நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃப்ராங்கான ஒப்பீனியன் உங்களோடது சொல்லணும். நம்ம இன்ஃபேக்ட் நம்ம ஒரு மேனுஃபேக்சரும் க்ரோத் பார்ட்னர்ஸும் ஒரே அலைன்மெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை வந்து நல்லபடியாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுங்கிறதுல வந்து எனக்கு கண்டிப்பான ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நேற்று நம்பிக்கை, இன்று ஒற்றுமை, நாளை வெற்றி அப்படின்னு சொல்லி இதை நான் முடிச்சுக்க விரும்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், தேங்க்யூ ஆல். எல்லோரும் உங்கள் டைமை விட்டுட்டு தமிழ்நாட்டிலேருந்து வெவ்வேறு இடத்துல இங்கே வந்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்து மேலும் மேலும் சப்போர்ட் பண்ண போகிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தட் வாஸ் ரொம்ப ஒரு தெளிவான ஸ்பீச்சாக இருந்துச்சு. நமக்கு வந்து அப்பா எப்படி வளர்த்துருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக புரிய வச்சிங்க எங்களுக்கு. நிறைய பேர் சக்ஸஷன் பிளானிங்காக என்னென்னவோ யுக்திகள்லாம் பண்ணுறாங்க, நிறைய மெனக்கட்டுறாங்க. பட் இங்கே இவ்வளோ அழகாக ஒரு சக்ஸஷன் பிளானிங் இந்த குடும்பத்துக்குள்ளே நடந்துட்டுருக்குன்னு பார்க்கும்போது, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அடுத்த தலைமுறையினரை எவ்வளோ அழகாக பில்ட் பண்ணியிருக்காருன்றது அது அந்த பெருமையும் உங்களை தான் சேரும் சார். தேங்க்யூ ஸோ மச்.